யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறான். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஓர் இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞன். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்து கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்து கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது. முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்துவிட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு, உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல். பாரதி ராஜா சார் அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பாரதி ராஜா சார் அவரோட மகனை தோளில் சுமந்து தான் எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கிராமமே நம்ம பாரதி ராஜா சாரை சுமந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா கிராமங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தவர் தான் பாரதி ராஜா சார். அவருடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துள்ளது மிக கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லை, நேற்று எனது நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் மனோஜ் இறந்துட்டாராம் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் டக்குன்னு உடனே என்ன பண்ணேன், என்னோடய ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணேன், மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ரிங்கு மட்டும்தான் போய்ட்டுருந்துச்சு, யாருமே எடுக்கலை. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு, இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆண்டவா, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு துயரம் இருந்துவிட்டது. எனது நண்பர் மனோஜ் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். கூட இன்றைக்கி என்ன படம் பார்த்த, எந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறேன், அதில் உனக்கு ஒரு மெயினான கேரக்டரு, நான் அது கேரக்டர் யோசிக்கும் போதே உன்னை பற்றி தான் யோசித்து வச்சேன். கூல் சுரேஷுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. 1999 நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது தாஜ்மஹால் படம் ரிலீஸ் ஆச்சு.
திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்த புள்ளையின்னு தெரிய வைப்போம் வாடா வாடா அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டு இன்னைக்கு 48 வயசில் பாரதி ராஜா சாருக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம். அப்புறம் இன்னைக்கு காலையில் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் வந்து மனோஜ் அவர்களோட இறுதி சடங்கில் கலந்துட்டுருக்காரு, வரவேற்கத்தக்கது. ஆனால் சில பேர் வந்து இதை வந்து அரசியலாக்கிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்துட்டார், அவரோட சாவுக்கு விஜய் சார் போல், ஆனால் இதுக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் எப்போவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட மனசில் குடியிருக்கிறவர் தான் விஜய் சார். அதனால் அவர் வந்து எப்போவுமே பாகுபாடு பார்க்க மாட்டார், ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார், எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துப்பார். இப்போ ஷூட்டிங்லேயும் சினிமாவிலையும் அரசியல்லையும் இருக்கிறதுனால அவரால் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியல. அதுதான், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளரோட நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாததுக்கு ஷூட்டிங்கிறது ஒரு காரணமாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்றைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அதே மாதிரி மனோஜ் அவர்கள் எந்திரன் படத்தில் ரஜினி சார் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு எந்திரனாக நடித்தவர் நம்ம மனோஜ் அவர்கள் தான். அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமுச்சு வச்சார், பார்ப்பா ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறையா பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எந்திரன் படத்தில் ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர், அதாவது டபுள் ஆக்ஷனாக வரும்போது அதை நடித்தவர் வந்து நம்ம மனோஜ் அவர்கள் தான். இப்படி ஒரு நடிகனாக நம்ம வந்து ஒரு டைரக்டரோட பையன், பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் இறங்கி வந்து சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள். அவர்கள் இன்று இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அமைப்பு சார் மனோஜ் கூட சுமார் 40 ஆண்டு கால நட்பு. வேதம் புதிது திரைப்படத்தில் துவங்கி மனோஜோட நட்பு. நிறையா சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர் வெறுமை சாதிக்கணும்னு ஆசைப்படாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, எங்கள் ஆசான் பாரதி ராஜா சாருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தகுதி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்காம ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னை வளர்த்துக்கிட்டான். ஒரு நிறைய பயிற்சி வகுப்புகளுக்கு போய் ஒரு நல்ல இயக்குனராக, ஒரு நல்ல நடிகராக தன்னை செதுக்கிக்கிட்டே வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து, ஆனால் ரொம்ப சுலபமாக சொல்லிடுவாங்க பெரிய இடத்து பசங்க வந்து செல்வாக்கால் வந்துடுவாங்கன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அது எவ்வளோ பெரிய அழுத்தம் பாரம்ங்கிறதும், அந்த பாரம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வீழ்த்துங்கிறதும் மனோஜ் வந்து ஒரு நல்ல முன்னுதாரணம். கெட்ட முன்னுதாரணம்னு கூட சொல்லலாம். நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட மனோஜ் அதை செய்ய முடியாமல், முழுமை செய்ய முடியாமல் போனது பெரிய வருத்தம். சாருக்கு இந்த பேரிழப்பு எப்படி தாங்கக்கூடிய சக்தி வரும்னு தெரியல. அதை இறைவன் தான் கொடுக்கணும். ரொம்ப மனசு வலியாக இருக்குது, வார்த்தைகள் வர மாட்டேங்குது. குடும்பத்துக்கு இறைவன் தான் தெம்ப கொடுக்கணும். வணக்கம். மனோஜ்க்கு பாரதி ப்ரோ இன்னைக்கு நம்ம கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு மனிதர் பல வகைகளில். நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம், அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், நிறையா சிரிச்சுப்போம். ஸோ அவரோட அந்த வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் இப்போ எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய கஷ்டம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரதி ராஜா சாரை வந்து பார்க்கவே ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குன்னா, ரொம்ப அவர் அப்படி தளர்ந்து போய் நிற்கக்கூட முடியல அவரால். அவரும் சரி, அம்மா சரி, அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியை பார்க்க ரொம்ப நல்ல மனிதர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய எடுத்த பையன் மாதிரி பழகாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரு மனிதர் நம்ம கூட இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சும்மா
அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். பாரதி ராஜா சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு, ரொம்ப சங்கடமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாரதி ராஜா சாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த அவர் மனோஜ் ப்ரோவோட அந்த அவரோட நடவடிக்கைகள், அவரோட அந்த நட்பு எல்லாருமே பழகிறது தான் காரணம். ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு.